ஓணம் சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோச்சார அடிப்படையில் தங்கத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா வரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிக அளவில் விற்பனையாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். தங்கத்தினுடைய விலை எக்கச்சக்கமாக ஏறப்போகுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தங்க நகை சேர்க்கைங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது, அந்த யோகமே இருக்காது. ஒன்று தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அவங்களுக்கு, அப்படி வாங்கினாலும் அதை போட்டு அழகு பார்க்குற அளவுக்கு இருக்காது. அது ஒன்று அடகு கடையில் இருக்கும், இல்லைன்னா வாங்கின உடனேயே விற்று ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தங்க நகை சேர்க்கை அதிக அளவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே நான் சொல்ல போகிற இந்த ஒரு வழிபாட்டு முறை, தாந்திரீக முறையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது கை கொடுக்கும். குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையேன்னு வருத்தப்படுற நீங்கள் டன் கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய நிலைக்கு உயர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக இது இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளும் 100% பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, தங்க நகை வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் ஆல்ரெடி தங்க நகைகள் வாங்கி வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் தங்கத்தோட ரேட்டு ரொம்பவே அதிகமாக விலையேற்றம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம தங்க நகைகளை அதிக அளவில் வாங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளணும். தங்க நகைகள் வாங்குறதுக்கு அதிக அளவில் பணம் தேவை. அப்படிப்பட்ட அந்த பணம் நம்மளை நோக்கி அதிக அளவில் வந்தால் மட்டும்தான் தங்கத்தை அதிக அளவில் நம்ம வாங்க முடியும். அப்படி அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் வீட்டு நிலவாசலில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு பொருளை வாங்கி கட்டி வச்சுருங்க. அதுவும் ஆடி மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை வாசலில் கட்டி இதுக்கு வழிபாடுகள் தூபதீபம் காமிச்சு செய்யும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை தலைகீழாக மாறக்கூடிய நிலை உருவாகும். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அளவு தங்க நகை சேர்க்கை உங்களிடம் வந்து சேரும். அதனால் இதை முழு நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். பொதுவாக எந்த விதமான தாந்திரிக பரிகாரம் செய்யணும்னாலும் அதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணும். ஆனால் ஆடி மாதங்கிறதால நீங்கள் நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், தாராளமாக பயனளிக்கும். ஆனால் இந்த ஒரு தாந்திரிக முறையை நீங்கள் அதிகாலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு காலையில் ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார செய்யணும். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எந்த நாள் செய்கிறீங்களோ அந்த நாளைக்கு முன்னாடியே வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. கவுச்சி எடுக்காதீங்க நான்வெஜ்ஜு. அது கூடவே நான் சொல்ல போகிற இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயம் வாங்கி வீட்டில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார நான் சொல்கிற அந்த ஒரு பொருளையும் அது கூடவே இந்த தர்ப புல் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும், அந்த தர்ப புல் கட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அதிலேருந்து ஒரு 5 தர்ப புல் மட்டும் எடுத்து அதையும் நான் சொல்கிற அந்த ஒரு பொருளையும் சேர்த்து கட்டி உங்கள் நிலவாசலில் கட்டி வச்சுடுங்க. நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் பூஜை வழிபாடுகள் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் தூபதீபம் காமிச்சு வழிபாடு செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தங்க நகை சேர்க்கைக்கே ஒரு பிரத்யேகமான ஒரு தாந்திரிக முறை. இது நீங்கள் கட்டி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அதிக அளவில் சேரக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி தரும். அந்த தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவிற்கு பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பொருளை நீங்கள் வாங்குகிற அன்னைக்கும் வீட்டில் கட்டுற அன்னைக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு எடுக்கக்கூடாது. அப்படி கட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன பொருள் நீங்கள் வாங்கி நிலவாசலில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவள மல்லி வேர் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். நாட்டு மருந்து கடைகளில் கட்டாயம் கிடைக்கும், கிராமப்புறங்களில் கட்டாயம் இருக்கும். இந்த பவளமல்லி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் அந்த பவளமல்லி வேர் வாங்கி நீங்கள் அந்த பவளமல்லி வேரையும் தர்ப புல் ஒரு 5ஐயும் சேர்த்து நிலைவாசலில் கட்டி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. இது ஒரு அற்புதமான தாந்திரிக முறைங்கிறதால நீங்கள் ரொம்ப தள்ளி போடாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்திலேயே நீங்கள் இதை செஞ்சுடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.